வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.5 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது சிம்பிளிஃபை கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளிஃபை பண்ணது சுருக்குக, தமிழில் சுருக்குகன்னு அர்த்தம். அதாவது எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் நமக்கு இந்த சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி பாக்கி ஆன்சர் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? 4x² y 2z² into 6x3 by 20y raised to 4. ஓகேவா? இதில் என்னெல்லாம் சுருக்க முடியும்? 4x² y இருக்கு, இங்கே 2z² இருக்கு, இங்கே 6x z³ இருக்கு, 20y raised to 4 இருக்கு. இப்படி பார்த்தாலே இதில் பார்க்கும்போது ஈவன் நம்பர்னா 2ஆல் போகும். 2 ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே 20 இருக்கு, இங்கே 6 இருக்கு. அப்போ இது ஈவன் தானே 10, இது வந்து 3 2 டேபிளில் போகும். இப்போ இங்கே இருக்கல மல்டிப்ளை இங்கே இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயுமே என்ன செய்யலாம்? மல்டிப்ளை இது டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இப்போ ப்ளஸ் இருக்குதுன்னா நம்ம இங்கேன்னு இங்கே வர முடியாது, மைனஸ் இருக்குன்னா இங்கேன்னு இங்கே வர முடியாது. அதே இது இன்ட்டு இருந்துச்சுன்னா இதுக்கும் இதுக்கும் க்ராஸில் நம்ம க்ராஸில் என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே போகுமா 5. ஓகேவா? இன்னும் இங்கே ஒய் இருக்குது. இப்போ ஒய் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்வோம்? மேலே உள்ளதை ஒன்று ஆட் பண்ணுவோம். அப்படிதானா? டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒன்று மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இங்கே z² இருக்குது, இங்கே கியூப் இருக்கு. இப்போ 3 - 2 இதில் 1 இருக்கும். எக்ஸ் இங்கே கீழே இருக்கா? இல்லை. இப்போ பாக்கி என்னெல்லாம் இருக்கோ எழுதலாம். இங்கே என்ன இருக்குது? ஒரு x² இருக்குது, இன்ட்டு ஒரு 3 இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரே ஒரு z இருக்குது. கீழே இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது 5 இருக்குது, ஒரு y³ இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 3x³ x² into x வந்து என்னது? q into z divided by 5y³. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? இங்கேயும் கிராஸில் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டிருந்தாங்கன்னா இதுக்குள்ளே பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே வராது. ஓகேவா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. p² - 10p plus 21 by p minus 7 into p² plus p minus 12 divided by p minus the whole square. இப்போ பார்த்தாலே தெரியுது என்னது? இது வந்து நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பில் ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ கொஞ்சம் கூட சுருக்க முடியும். அப்படி தானே? அப்போ p² minus 10p plus 21 என்ன பண்ணலாம்? டைமண்ட் ஷேப்பில் கண்டுபிடிச்சிடலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது 21 வரணும், ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? -10 வரணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே கண்டுபிடிக்க, ரெண்டு நம்பருமே ஒரே நம்பர், ஒரே சிம்பிள்னு அர்த்தம். அப்படிதான். அப்போ ஒரே சிம்பிளும் போது ஆட் பண்ணும்போது மைனஸ் வருது, அப்போ அந்த சிம்பிள் மைனஸாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும்? 21 7 3s are 21. அப்போ ரெண்டுமே மைனஸில் வரும். புரிஞ்சுதா? இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டு சிம்பிளும் ஒரே சிம்பிள்னு அர்த்தம், ஆட் பண்ணுவதனால மைனஸ் வரனால அது அந்த சிம்பிள் மைனஸாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம இது இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ எழுதி கண்டுபிடிக்கலாம். அல்லாமல் டைரெக்டாக போட்டாலும் எல்லாமே கரெக்டு தான். சரியா? இப்போ p - 10 1, p - 7 1, p - 3ங்கிறது 1. இங்கே நீங்கள் இதுக்குள்ளே போட்டாலும் அதே தான். அதே இதில் 2 3 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே போட்டு கண்டுபிடிக்கிறது தான் இது கரெக்ட் ஆன்சர் வரும். இப்போ என்பது என்ன வரும்? p - 7p - 3p plus 21 வரும். அதில் வந்து p எவ்வளோ இருக்கும்? p எவ்வளோ இருக்கும்? p - 7, இங்கே p - 7 வரும், -3 வெளியில் எடுப்போம். அப்போ p - 7 p - 3 கரெக்டாக இப்படி தான் வரும். அதே இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்பர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம போட்டு கண்டுபிடிக்கும், இல்லைன்னா தப்பாயிடும். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாமா? p² plus p - 12. இதுவும் என்னது? டைமண்ட் ஷேப்பில் கண்டுபிடிக்க வேண்டி வரும். இது மல்டிப்ளை பண்ணும்போது -12, ஆட் பண்ணும்போது 1. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? இதில் வந்து மல்டிப்ளைல வந்து மைனஸ் இருக்குது. மல்டிப்ளைல மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் மைனஸாக இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளை இது ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்கும். ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒன்று மைனஸாக இருக்கும், ரெண்டுமே. இதே இது மல்டிப்ளை பண்ணுறதுல மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ்ன்னு அர்த்தம், ஒரு நம்பர் ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அதில் ஆன்சரில் வந்து ஆட் பண்ணுறதுல வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு அர்த்தம்.
ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? 4 3s are 12 அப்படிதானே? அதில் வந்து இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த பெரிய நம்பர்லாம் ப்ளஸ் இருக்கும், சின்ன நம்பரில் மைனஸ் இருக்கும். ஓகே, இந்த மைனஸ் ப்ளஸில் நிறைய பேர் தப்பு போடுவாங்க, அதனால திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லாதனால அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம். அப்போ p + 4 1, p - 3ங்கிறது 1. இன்னும் உள்ளதை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம அப்படியே போட்டுடலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? இதில் p² இதுக்கு என்னது? p - 7 p - 3. ஓகே, p - 7 p - 3 இதுக்கு அதுதான் நான் டிவைடட் பை p - 7 இன்டு அதுக்கு என்ன வரும்? p + 4 இன்டு p - 3 டிவைடட் பை p - 3 the whole square. ஓகே ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எதெல்லாம் இருக்குது காமனாக இருக்கோ அதெல்லாம் வெட்டலாம். p - 7 p - 7 இது வந்து என்னது? இதில் வந்து 2 இருக்குது, அப்போ 1 ஆகும். இங்கே 1 போகும். ஓகேவா? இப்போ பாக்கி நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு p - 3 இருக்குது அப்படிதானே? அப்போது இங்கே எழுதலாமா? p - 3 இன்ட்டு p + 4 டிவைட் பை இன்னொரு p - 3. இதில் 1 தானே போச்சு, 1 இருக்கா? அப்போ இந்த p - 3 இந்த p - 3 போகுமா? இப்போ p + 4 இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் வரும், இதெல்லாம் இருக்கிறது அப்படியே அந்த மாதிரி இதை விட்டு எழுதினாலே போதும். ஓகேவா? ஓகே, அடுத்தது 5t³ டிவைட் 4t - 8 6t - 12 டிவைட் பை 10t. இது ஒன்றுமே பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி விஷயம் மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ டைரெக்டாக பண்ணிடலாமா? இதுவெல்லாம் என்ன பண்ணணும்னா 5t³ இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் 4 காமனாக இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே என்னது? 4 காமன். அப்போ 4 வெளியில் எடுத்துக்கணும். இப்போ t - 2. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 4 வெளியில் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு t - 4ன்னு போடுவாங்க. ஏன்னா நம்ம இதுலேருந்து 4 அது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். 4 வெளியில் போயிடுச்சுல, பாக்கி 4 தானே இருக்குதுன்னு போடுவாங்க. நீங்கள் வந்து இப்படி போட்டதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இது சின்ன நம்பர், பெரிய நம்பர்னாலும் என்ன சின்ன நம்பர்னாலும் பெரிய நம்பர் மல்டிப்ளை பாருங்கள். ஏன்னா இதுக்கு தான் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ 4 வெளியில் எடுத்தோன்னா உள்ள மல்டிப்ளை வருது 4t ஆகும், இங்கே 16t ஆகும், 16 ஆகும் அப்படிதானே ஆகும். அதே அப்போ இங்கே பாருங்க 4t 8. அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த நிமிது தப்பு வந்து சரியாகும். புரிஞ்சுதா? எழுதினா மட்டும் போதாது, ஒரு வாட்டி அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் போட்ட தப்பு அது. ஓகேவா? இதில் வந்து பாருங்க 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ 6 காமனாக இருக்குது. சொல்ல எடுத்துலாமா? t - என்ன வரும்? t - இதுவும் என்ன செய்வாங்க? இது 12 இருக்கனால 6ன்னு எழுதிடுவாங்க. என்ன வரும்? 2. ஓகேவா? இன்னும் 10t. ஓகே, இப்போ நம்ம வந்து வெட்ட வேண்டியது வெட்டலாம். இங்கே கிராஸில் வெட்டலாம் தானே? அப்போ t - 2 t - 2. இங்கே ஒரு t இருக்குது, அப்போ ஒரு t மைனஸ் ஆகும், 2 ஆகும். இங்கே வந்து 6 இருக்குது, 2 3s are 6, 2 3s are 6, 5 2s are 10. இந்த 5 போமா? பாக்கி எதுவுமே போகாது. இங்கே என்ன இருக்குது? டீயும் ஒரு ஸ்கொயரும் இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, டிவைடட் பை ஒரு 4 இருக்குது. அப்போ 3t² டிவைடட் பை 4. இப்படி உங்களுக்கு வந்து இப்போ t³ இந்த கியூப் இருக்குது, அதை வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் போட தெரியல, அது வந்து விட்டு போகுது அப்படின்னா 5 போட்டு t × t போடுங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் குழப்புது அப்படிங்கிறது. அப்போ 6 வந்து t - 2வா, 10 × t. இப்போ ஒரு t வெட்டினா அதுக்கப்புறம் எனக்கு t 2t × t² அப்படின்றதுனால ஓகே தான். ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 3t² டிவைடட் பை 4. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நிறைய உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் இது பார்க்கலாம். x³ - y³ divided by 3x² plus 9xy plus 6y² into x² - 2xy plus y² by x² - y². சரியா? தனித்தனியா எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். பார்த்துலாமா? x³ - y³ என்னது? a³ - b³ ஃபார்முலா என்னது? x - y into x² plus xy plus y². ஓகே, அது இது பண்ணிடலாமா? 3x² plus 9x plus ஓகே 9xy plus 6y². இதில் பாருங்க காமனாக 3 இருக்கு.
அப்போ 3 ஃபர்ஸ்ட் வெளியில் எடுத்துடலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3xy பிளஸ் 2y². ஓகே, இனி இதுக்கு டைமென்ஷன் பண்ணலாமா? இதில் ஒய் இருக்குன்னா அந்த ஒய்யும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். சரி, அதில் வந்து நம்பர் மட்டும் இருக்கும். நம்ம எவ்வளோ என்ன இருக்கோ அதை எப்படி எடுப்போம்ல அதே தான். ஏன்னா இங்கே XY இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது வர வேண்டியது 2y². ஆட் பண்ண வர வேண்டியது 3y. ஓகே, எக்ஸை விட்டு அதை எடுக்கணும். ஓகே, இப்படி வரணும். ஆனால் வந்து ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால நம்ம மல்டிப்ளை பண்ணது ப்ளஸில் தான் இருக்கும். சரியா? அப்போ 1y. ஓகேவா? அப்போ 3 into x² plus y plus plus xy plus 2y². ஓகே, சாரி 1 2 அப்போ 2xy. ஓகே ஓகே, அப்போ வந்து நம்ம இங்கே என்ன எழுதணும்? 3 into இங்கே எக்ஸை வெளில எடுப்போம். அப்போ x plus y வரும், இங்கே x plus y வரும், ஒரு 2 வெளில எடுப்போம். ஓகே, 2y வெளில எடுப்போம். ஓகேவா? அப்போது 3 into x plus yங்கிறது 1, x plus 2yங்கிறது 1. ஓகே, இது எழுதியாச்சு. அடுத்து x² plus 2xy plus y². இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு y² வரணும், ஆட் பண்ணும்போது 2y வரணும். இப்போ இதுதான் 1 1 வரும். ஓகேவா? அப்போ x² plus xy plus 2xy plus y². அப்போ x வெளியிட்டோம்னா x plus y வரும், இங்கே வந்து என்னது x plus y வரும், y வந்து வெளியிடும். அப்போ x plus yங்கிறது 1, x plus yங்கிறது 1. அடுத்து x² minus y². இதை பார்த்தா தெரியும் நமக்கு a² minus b². என்னது a plus b into a minus b. ஓகே, எல்லாம் இது சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? x³ minus y³ divided by 3x² plus 9xy plus 6y² into x² plus 2xy plus y² divided by x² minus y². ஓகே, இதில் வந்து எல்லாத்தையும் போட்டலாமா? x minus y into x² plus xy plus y² divided by இதுக்கு பதிலாக வந்து 3 into x plus y into x plus 2y into இதுக்கு பதிலாக x plus y into x plus y divided by x minus y into x plus y. எல்லாம் பண்ணியாச்சு. இனி இதெல்லாம் சேமாக கட்டிக்கலாமா? இங்கே ஒரு x plus y இருக்குது, இங்கே ஒரு x plus y இருக்குது, இங்கே ஒரு x plus இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, x minus y இருக்குது, x minus y இருக்குது. பாக்கி என்ன இருக்குது? x² plus xy plus y² divided by 3 into x plus 2y. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரு இது. அதையும் இப்போ நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது அது ஈஸியாகவே நமக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.